மங்களகரமான ஆடி முதல் வெள்ளியன்று மகாலட்சுமி அன்னையை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு சிறுமி தன் வீட்டிற்கு பின்னால் இருந்த வாழை மரத்திற்கு நீர் ஊற்றுவதற்காக அருகில் சென்றாள். வானிலிருந்து ஒரு அசிரீரி ஒலித்தது. நீ என்னுடன் விளையாட வருகிறாயா? ஐயோ, யார் இது என திரும்பி பார்த்தாள். யாரும் அங்கு இல்லை. பயந்த சிறுமி வீட்டிற்கு ஓடிவிட்டாள். தாயிடம் நடந்ததை சொன்னாள். மகாலட்சுமி அன்னை தான் உன்னிடம் வந்திருக்கிறாள், பயப்படாதே என்று ஆறுதல் சொன்னாள். தாயின் சொல்லை பொன்வாக்காக எடுத்த சிறுமி மறுநாள் மீண்டும் வாழை மரத்திற்கு நீரூற்றச் சென்றாள். மகாலட்சுமி அன்னை ஒளிவடிவில் அருகில் வந்து வாழை மரத்திற்குள் இருந்த பொற்கோவிலுக்கு அவளை அழைத்துக் கொண்டு சென்றாள். அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் காட்டினாள். அமரச் சொல்லி அவளுக்கு அமுது படைத்தாள். சிறுமிக்கு அங்கிருந்து வருவதற்கே மனமில்லை. என்றாலும் அன்னை அவளை திரும்ப கொண்டு வந்து விட்டுவிட்டாள். வீட்டிற்கு சோகத்துடன் சென்ற சிறுமி நடந்ததை தாயிடம் சொன்னாள். சரி, நாளை பார்த்தால் அன்னையை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று சொன்னாள். அவள் வீடு அழகாக இருக்கிறது, நம் வீடு அசிங்கமாக ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. அவள் எப்படி இங்கு வருவாள்? மகாலட்சுமி அன்னை நம் மனதை பார்க்கிறாள். பரிசுத்தமான இருதயம் இருந்தால் போதும், அவள் ஓடி வந்து விடுவாள் என்று சொல்லி அனுப்பினாள் தாய். தாய் சொல்லை தாரக மந்திரமாக நினைத்த சிறுமி அன்னையிடம் சென்று வீட்டிற்கு வர பணித்தாள். அன்னையும் மகிழ்ச்சியுடன் வந்தாள். வாசலில் காலெடுத்து வைத்த நொடியில் வீடு அரண்மனையாக மாறியது. சகல சௌபாக்கியங்களும் கிட்டியது. அன்னையே, நீ இங்கேயே தங்கிவிடு என்று மன்றாடினார்கள். நீங்கள் இந்த வாழை மரத்திற்கு தினமும் நீரூற்றி பத்திரமாக வளர்த்து வாருங்கள். இதன் செழிப்பை பார்த்து நான் இங்கு இருக்கிறேன் என்பதை உங்களால் உணர முடியும் என்று சொல்லி மறைந்தாள். அன்றிலிருந்து அவர்கள் வாழ்க்கையே மாறியது. ஆடி முதல் வெள்ளியன்று அம்மனுக்கு மாவிளக்கு. பச்சரிசி மாவுடன் வெல்லம் ஏலக்காய் சேர்த்து நெய் விட்டு மாவாக பிசைந்து வாழை இலையின் நடுவே விளக்கு போல் அமைத்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி வழிபட்டால் சுபகாரிய தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். அதிகாலையில் எழுந்து நீராடி வாசல் தெளித்து மாக்கோலமிட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து எல்லா சாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்கரித்து வேப்பிலையை நிலைவாசலில் கட்டி குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் தீபாராதனை காட்டி சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து மனதிற்கு பிடித்த அம்பிகைக்கு மாலையில் பூஜை செய்ய கணவனின் தொழில் முன்னேறும். சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து வெற்றிலை பாக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் பழம் தேங்காய் கொடுக்க மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. நன்றி.